அன்பார்ந்த நேயர்களே, ஏகியோப் தொலைக்காட்சி தமிழ் ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடக ராசி அன்பர்களுக்கு ஜூலை 2026 மாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக அமைகிறது. உங்கள் ராசியிலேயே குரு பகவான் மாதம் முழுவதும் சஞ்சரிப்பதுடன் ஜூலை மாதத்தின் பிற்பகுதியில் சூரியனும் உங்கள் ராசிக்குள் வருவதால் தன்னம்பிக்கை, வளர்ச்சி மற்றும் புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இது அமைகிறது. இந்த மாதத்தில் சூரியன் ஜூலை 16 வரை உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். எனவே இந்த காலத்தில் ஓய்வு, திட்டமிடல் மற்றும் எதிர்கால இலக்குகளைப் பற்றி சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம். ஜூலை 16க்குப் பிறகு சூரியன் உங்கள் ராசிக்குள் வருவதால் உற்சாகம், தன்னம்பிக்கை மற்றும் செயல்திறன் அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் தெளிவான முன்னேற்றத்தை உணரக்கூடும். செவ்வாய் மாதம் முழுவதும் 11ஆம் வீடான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறார். இது சுப பலன் தரும் அமைப்பாகும். நண்பர்கள், சமூக வட்டாரம் மற்றும் நீண்டகால இலக்குகள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான அனுபவங்கள் கிடைக்கலாம். உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்புகளும் உருவாகலாம். புதன் மாதம் முழுவதும் 12ஆம் வீடான மிதுன ராசியில் இருப்பதால் சில விஷயங்களை அமைதியாக சிந்தித்து முடிவு செய்யும் மனநிலை உருவாகலாம். புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு முன் அவற்றை நன்கு ஆய்வு செய்வது நன்மையே அளிக்கும். மன அமைதிக்காக சிறிது நேரம் ஒதுக்குவது நல்லது. குரு மாதம் முழுவதும் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். இது மிகச் சிறந்த அமைப்பாகும். தன்னம்பிக்கை, மதிப்பு, நல்ல சிந்தனை மற்றும் வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை குரு அதிகரிக்கிறார். மேலும் குருவின் பார்வை விருச்சிகம், மகரம் மற்றும் மீன ராசிகளின் மீது விழுவதால் குடும்பம், படைப்பாற்றல், கல்வி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி தொடர்பான பல நல்ல மாற்றங்களுக்கு அடித்தளம் அமைக்கப்படலாம். சுக்கிரன் ஜூலை 5 வரை உங்கள் ராசியிலேயே இருப்பதால் கவர்ச்சி, மகிழ்ச்சி மற்றும் உறவுகளில் இனிமை அதிகரிக்கலாம். அதன் பின்னர் 2ஆம் வீடான சிம்ம ராசிக்கு மாறுவதால் குடும்ப நலன், பொருளாதார திட்டங்கள் மற்றும் சேமிப்பு குறித்து கவனம் அதிகரிக்கலாம். சனி மாதம் முழுவதும் 9ஆம் வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். இது கலவை பலன் தரும் அமைப்பாக இருந்தாலும் வாழ்க்கை அனுபவங்கள் மூலம் ஆழமான ஞானத்தை கற்றுத்தரும். பெரியவர்களின் ஆலோசனைகள் மற்றும் ஆன்மீக சிந்தனைகள் இந்த காலத்தில் நல்ல வழிகாட்டுதலை வழங்கக்கூடும். ராகு 8ஆம் வீடான கும்ப ராசியில் இருப்பதால் வாழ்க்கையின் ஆழமான விஷயங்களைப் பற்றி சிந்திக்கும் மனநிலை உருவாகலாம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்கலாம். எந்த முடிவையும் அவசரமின்றி ஆராய்ந்து எடுப்பது நல்லது. கேது 2ஆம் வீடான சிம்ம ராசியில் இருப்பதால் பேச்சில் நிதானத்தையும் குடும்ப உறவுகளில் புரிதலையும் கடைப்பிடிப்பது நல்ல பலனை அளிக்கும். ஆன்மீக நூல்களை வாசிப்பதில் ஆர்வம் உருவாகலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள், புதிய பொறுப்புகள் மற்றும் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த ஏற்ற காலமாக இது அமையும். பணவரவை பொறுத்தவரை திட்டமிட்ட அணுகுமுறை நல்ல பலனை வழங்கும். சேமிப்பு மற்றும் எதிர்கால முதலீடுகள் குறித்து சிந்திக்க ஏற்ற நேரமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிக்கலாம். குடும்ப உறுப்பினர்களின் அன்பும் ஆதரவும் மன உறுதியை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் காணலாம். இருப்பினும் சீரான உணவு, போதிய தூக்கம் மற்றும் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. இந்த மாதம் உங்களுக்கான ஆன்மீகச் செய்தி என்னவென்றால், குருவின் அருள் கிடைக்கும் காலங்களில் பணிவு மிகவும் முக்கியமானது. உயர்வுகள் வந்தாலும் எளிமையே காக்கும் மனப்பான்மை வாழ்க்கையே மேலும் அழகாக்கும். தினசரி பிரார்த்தனை, தியானம் மற்றும் நன்றியுணர்வு மன அமைதியையும் இறையருளையும் அதிகரிக்கும். மொத்தத்தில் ஜூலை 2026 மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை, வளர்ச்சி, குடும்ப மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வை வழங்கக்கூடிய சிறப்பான மாதமாக அமைகிறது. நன்றி. மேலும் பல ஜோதிட தகவல்களுக்கு ஏகியோப் தொலைக்காட்சி தமிழ் ஜோதிட சேனலை தொடர்ந்து பாருங்கள்.